நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 200 வருஷத்துக்கு இப்படி முன்னாடி போனீங்கன்னா பின்னாடி போனீங்கன்னா 200 வருஷத்துக்கு அப்புறம் டைம்ன்றதே இந்த வானத்தை பார்த்து தான் சொல்லுவாங்களே. ஆமா, சூரியனை பார்த்து தான் சூரியனை சொல்லுவாங்க. பார்த்து தான் சொல்லுவாங்களே, எந்த பக்கம் சாயுது எந்த பக்கம் மறையுது, இப்போ நேரம் என்ன இருக்கும் சாயந்தரம், இந்த மாதிரி சொன்னவங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இப்போது அப்படியே கடிகாரம் போயிட்டு வாட்ச் போயிட்டு கையில் வாட்ச் போயிட்டு இப்போ ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் ஆகிடுச்சு. டேட்லேருந்து டைமிங்லேருந்து பல்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறீங்க. சந்தோஷம். டெக்னாலஜி எவ்வளோ வளருதோ அவ்வளோ வாழ்க்கையில் நம்ம இந்தியாவும் வளரும், அது கூட நம்மளும் வளரணும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன மாறினாலும் நம்ம உடல் மாறல, நம்மளோட பாதை மாறல, நம்மளோட ஏன்னா டைமிங்ன்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். முதல்ல ஆன்மீக ரீதியாக டைமிங் சொல்கிற மாதிரிங்க, டைமிங்ன்றது பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம். ஸோ ஏன்னா ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம் இப்போ ஒரு நாளைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் உதிர்ந்து மறையறதுக்குள்ளே 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும். உயிர் பிறக்கவும் செய்யும், உயிர் பிரியவும் செய்யும்.